அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுகிறதா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழைக்கு எவ்வாறான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? இப்பயே மழை பெஞ்சிருக்க நிலையில அங்கங்க தண்ணி பெய்யுது சொல்றாங்க எதிர்கட்சியை பொறுத்தவரை இப்ப எந்த பருவமழைக்கு முன்னாடியே தென்மேற்கு இப்ப நம்ம சென்னைக்கு மழை பெஞ்சிருக்கு. நேற்று ஒரு நாள் மட்டுமே 12 சென்டிமீட்டர் மழை. வரநாட்களிலும் மழை அதிகமா இருக்குங்கிறத போர்காஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு. சார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு. தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு கோரிக்கைகள் தொடர்ந்து வளர்த்துட்டு இருக்கு. ஆனால் இன்னும் பழுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு ரீதியில முதலமைச்சர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க, பதில் விளக்கம் கொடுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இது தொடர்ந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் 2021 ஆட்சி அமைத்து சில மாதங்கள் கழித்து இல்லை இனி ஏறக்குறைய ஒரு ஆண்டு கழித்து தான் அமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அவர் முதல் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வாகி அந்த காலம் தொட்டே அதற்கப்புறம் அவர் அமைச்சராக பதவி ஏற்ற சில காலங்கள் கழித்திலிருந்து அவர் ஆதரவாளர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவரை துணை முதல்வராக முன்னிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மறைமுகமாகவும் வைத்து வண்ணம் இருந்தார்கள். சில மாதங்கள் கழித்து கடந்த ஓராண்டுகளாக மூத்த அமைச்சர்கள் இல்ல அந்த மந்திரி சபையில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் கூட அவருடைய பெயரை துணை முதலமைச்சருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பொது நிகழ்ச்சிகளிலோ இல்ல வேறு ஏதாவது ஒரு நிகழ்வுகளில் அதுல முன்மொழிஞ்சிட்டே தான் இருக்காங்க. அது அதிகமாக விவாத பொருளானது என்பது கடைசியாக நடந்த திமுகவினுடைய மாநில இளைஞரணி இரண்டாவது மாநில இளைஞரணி மாநாடு நடந்தது. சேலத்தில் நடந்த மாநாட்டில் வெளிப்படையாக அமைச்சர்கள் மகேஷ் பொய்யாமொழி மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர் வெளிப்படையாகவே உதயநிதியை அவர்களை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்மொழிந்தார். இன்னும் சில அமைச்சர்கள் மித்த நிகழ்வுகளில் அதை முன்மொழிந்து வருந்தார்கள். அப்போ இந்த இப்பொழுது கடைசியாக ஒரு மாதமாக அவர் மீண்டும் அமைச்சராக்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்னும் வலுப்பெற்றது. சில ஊடக செய்திகள் அதே போல சில அமைச்சர்களின் பேச்சுக்கள் இது போன்ற விஷயங்களால் தொடர்ந்து அது மீண்டும் பேசுபொருளாக்கப்பட்டது. அப்போ தொடர்ந்து இந்த இஷ்யூ என்பது ஒரு லைன் லைட்ல இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சமீபத்தில் ஒரு முறை அவர்கள் இளைஞரணியினுடைய கூட்டம் ஒன்றில் சென்ற மாதம் பேசும் பொழுது அந்த கோரிக்கை பேசப்பட்டுதான் இருக்கு. இது வெறும் ஊடகங்களினுடைய ஒரு கேசியமாகவோ இல்ல ரூமராக மட்டும்தான் அவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டு போனாங்க. இன்று அதற்கு மீண்டும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது குறித்தான கேள்விகளையோ இல்ல இந்த விஷயத்தை பெரிய அளவிற்கு அவர் ஊடகங்கள் மத்தியிலும் சரி இல்ல பொதுவெளியிலும் சரி என்கேஜ் செய்யாமல் இருந்தார். இந்த முறை அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற முறையில் அவர் ஒரு பதிலை அளித்திருக்கிறார். அதாவது இந்த இப்போதைக்கு இல்லை என்பதை சொல்கிறார். அது உறுதியாக அது நடக்கவே போவதில்லை என்ற கருத்தை அவர் கூறவில்லை. மாறாக இப்போதைய காலகட்டத்தில் தற்போது அது நடக்கப் போவதில்லை, மேபி வருங்காலத்தில் நடக்கலாம் என்பதற்கான ஒரு சமிகையை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். இமீடியட்டா நடக்கப் போவதில்லை. உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவது சிலர் விருப்பப்படுவது போல இல்ல கட்சியில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் வெளிப்படையாக கருத்து தெரிவிப்பது போல உடனடியாக நடக்கப் போவதில்லை. ஆனா அதுக்கான காலம் கணிந்து வரும்பொழுது நடக்கலாம் என்பதை ஒரு இண்டிகேஷனை தான் அவர் கொடுக்கிறார். அப்போ வருங்காலத்தில் இது போன்ற ஒரு திட்டம் இருப்பது என்பதை ஒரு மறைமுகமாக அவர் ஒப்புக்கொள்கிறார். அதே வேளையில் தற்போது அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறார். அப்போது காலம் கழிந்து வரும் வேளையில் அதற்கான முடிவை எடுப்பார்கள் என்று நாம் கருதலாம். அதுல இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு கார்த்திகேயன்.